டாக்டர் அவருக்கு ஏர் நெத்தி இருக்குன்னு சொல்றாரு, என்னன்னு பாருங்க. ஜி சொட்டையா? ஜி நான் சொட்டலாம் கிடையாது ஜி, எனக்கு ஏர் நெத்தி கொஞ்சம் எனக்கு கூட. ஏறு நெத்தினா நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு தெரியல. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, பிறக்கும் போதே பெரிய நெத்தியோட பிறக்கிறது வந்து லார்ஜ் ஃபோர்ஹெட்னு சொல்லுவோம். இது 6 to 7 சென்டிமீட்டர்ஸ் பெருசா, அதாவது ஐப்ரோல இருந்து மேல இருக்கிற ஹேர் லைன் வந்து 6 to 7 சென்டிமீட்டர்ஸ் பெருசா இருந்தாலும் முகத்தை 3 பாகமா டிவைட் பண்ணி அதுல ஒரு பாகத்தை விட பெருசா ஃபோர்ஹெட் இருந்தா அதை பிக் ஃபோர்ஹெட் ஆர் லார்ஜ் ஃபோர்ஹெட்னு சொல்லுவோம். இது பிறக்கும் போதுல இருந்தே இருக்கும். இது ஒரு டைப். இன்னொன்னு வந்து பால்னஸ். இந்த பால்னஸ் வந்து முதல்ல ஒரு ஹேர் லைனோட நம்ம இருந்து சின்ன வயசுல போக போக அந்த ஹேர் லைன் நடுவுலையா இருந்தாலும் சரி, இல்ல சைட்ல மட்டும் மேல் பேட்டர்ன் பால்னஸ்னு சொல்லுவோம், அது பின்னாடி போயிட்டே இருந்தாலும் அது பால்னஸ்ல இருக்க டைப்ஸ்ல தான் வரும். பிறக்கும் போதே பெரிய நெத்தியோட பிறக்கிறவங்களுக்கு ஃபோர்ஹெட் டிடக்ஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை வச்சு அந்த மேல இருக்க அந்த ஹேர் லைன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கலாம். இதனால அவங்க ஃபோர்ஹெட் இன்னும் கொஞ்சம் சின்னதா தெரியும். இந்த ப்ரொசீஜர் பால்னஸ்க்கு பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம கொண்டு வர அந்த ஹேர் ஃபால் தான் ப்ராப்ளம். ஸோ அது மேலே போய்கிட்டே இருக்கும். அந்த ஸ்கார் லைன் ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இதே பால்னஸ் செட்டுன்னு ஆயிடுச்சு, ஒரு பால் பேட்ச் நல்லா தெரியுது அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இருக்கிற ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கும் ஆல்ரெடி இருக்க பால் பேட்சை கவர் பண்றதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம்.